கேம் ப்ளே பண்ணி எப்படி கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறேன். ஸோ கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு மணி மேக்கிங் மெத்தட்ஸ் தான் இந்த என்எஃப்டி கேம்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த என்எஃப்டி கேம்ஸ் என்னென்னு சொன்னால், என்எஃப்டி நம்மளாம் என்னென்னு சொல்லிடுறேன். என்எஃப்டின்னு சொன்னால் நான் ஃபஞ்சபிள் டோக்கன். சொன்னால் ஒரு பொருளுக்கு ஒன்றே ஒன்று தான் உலகத்திலே இருக்குது. ஓகே, ஈவந்தோ அதோட ஃபோட்டோ காப்பியோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்தாலும் அதோட ஒரிஜினல் ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கன்செப்ட் தான் என்எஃப்டி. ஓகே, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கனில் யூஸ் கேஸ் நான் ஃபஞ்சிபிள் டோக்கனும் இருக்குது, சும்மா கலெக்டிபிள் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸும் இருக்குது. கலெக்டிபிள்னு சொன்னால் லைக் மோனாலிசா ஓவியம், அது ஒரு ஓவியம், அது ஒரு கலெக்டிபிள். ஓகே, அதை நீங்கள் என்ன உங்கள்கிட்ட நீங்கள் மோனாலிசா ஓவியத்தை நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ரௌட் ஒன்று. ஓகே, நீட்டு அந்த ஓவியம் இருக்குது. சில பிகாசோ ஓவியங்களை நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அதை வச்சிருக்கிறதால உங்களுக்கு ஒரு ப்ரௌட். அப்போ நாளைக்கு நீங்கள் வச்சுருந்து அது விலை கொண்டது பிறகு விற்கலாம். சம்திங் லைக் நீங்கள் ஒரு கலெக்டிபிள் மாதிரி கலெக்ட் பண்ணுறது. அது அந்த என்எஃப்டிக்கு ஒரு பிரயோசனம் ஒன்று இருக்காது, ஆனால் அது ஒரு அசெட் மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. இது கலெக்டிபிள் என்எஃப்டி. இன்னொரு என்எஃப்டி இருக்கு என்னன்னு சொன்னால் யூஸ் கேஸ் என்எஃப்டி. இப்போ யூஸ் கேஸ் என்எஃப்டிஸ்ன்னு சொன்னால் அது ஒரு பாஸ் மாதிரி, டிக்கெட் மாதிரி. ஓகே, எப்படின்னு சொன்னால் அந்த என்எஃப்டி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த என்எஃப்டியை வச்சு நீங்கள் சர்டன் விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது, அந்த கான்ஃபரன்ஸுக்கு யாரெல்லாம் போகலாம்னு சொன்னால் அந்த கான்ஃபரன்ஸில் என்எஃப்டி வச்சிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் அந்த என்எஃப்டி நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு என்எஃப்டி, அவங்க என்எஃப்டி ஒரு 1000 என்எஃப்டியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த 1000ல் ஒரு என்எஃப்டி உங்கள்கிட்ட இருக்கணும்னா அந்த என்எஃப்டியை வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகலாம். நாளைக்கு அந்த கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களோட என்எஃப்டியை நீங்கள் இன்னொரு ஆளுக்கு விற்கலாம். ஓகே, இது ஒன்றும் ஒன் டைம் யூஸ் கேஸில் அந்த என்எஃப்டியை விற்கலாம். விற்றா அந்த என்எஃப்டியை யார் வாங்குறதோ அவர் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகலாம். அப்படி விற்கக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை என்எஃப்டியை நீங்கள் விலை கூடிய விற்கலாம், விலை குறைய விற்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே, ஸோ இப்படி இதை எப்படி என்எஃப்டின்னு சொன்னால் இது யூஸ் கேஸ் என்எஃப்டி. ஸோ இப்போ கேம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நார்மலாக நம்ம ரெகுலராக நம்ம விளையாடுற கேம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேம் கேரக்டர்ஸ் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு கார் ரேஸ் ஒன்று விளையாடுறீங்கன்னு அந்த காரில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேசிக் கார் ஒன்று வருவாங்க. அந்த பேசிக் கார் என்ன செய்வீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேம் விளையாடி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய் டாப் லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க. நீங்கள் நாளைக்கு கேமை விட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வாரீங்கன்னு சொன்னால் அந்த கார் உங்களுக்கு சொந்தமானதாண்டா இல்லை, ஸ்டில் அந்த கேமுக்குள்ளே தான் இருக்க போகுது. நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அப்டேட் பண்ணாலும், சிலாக்கள் மணி பே பண்ணி கூட எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அது உங்களுடைய அந்த டைல் ஸ்டில் கேம்ட கரெக்டாக. நாளைக்கு அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்றாலும், அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அந்த கார் உங்களுக்கு கிடைக்குமான்ட்டா இல்லை. ஓகே, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண அந்த கேரக்டர் உங்களுக்கு இல்லை. அதுக்கு பிறகு இப்போ பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சிலாம் வந்தது பிறகு, இந்த என்எஃப்டி டெவலப்றது பிறகு இந்த யூஸ் கேஸ் என்எஃப்டியை கேம்ஸுக்குள்ளே கொண்டு வந்து என்எஃப்டி கேம்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த என்எஃப்டி கேம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அநேகமாக ஃப்ரீயாக விளையாடலாம். இந்த என்எஃப்டி கேம்ஸ் எல்லாம், இந்த என்எஃப்டி கேம்ஸை நீங்கள் விளையாட போகணுன்னா அந்த கேம்ட கேரக்டர்ஸை நீங்கள் என்எஃப்டியாக வாங்கணும். இப்போ கேமில் இப்போ நீங்கள் ஒரு கார் கேம்னு சொன்னால் அந்த காரில் என்எஃப்டி இருக்கும். அதில் ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்களுக்கு விலை போகும். ஒரு மொக்க கார் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் விலை குறைய இருக்கும். நல்ல அட்வான்ஸ் கார் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் விலை கூடியா இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு மொக்க கார் ஒன்று வாங்கி நீங்கள் அப்டேட் பண்ணி அந்த கார் விலுவை நீங்கள் கூட்டலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்குறது ரியல் என்எஃப்டி. அந்த என்எஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட Web3 வாலெட்டில் தான் இருக்கும், அந்த கேமுக்குரியதாக இருக்காது. அந்த கேமுக்குள்ளே நீங்கள் அந்த என்எஃப்டியை கொண்டு விளையாடுவீங்க, இருந்தாலும் அந்த என்எஃப்டி எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களோட Web3 வாலெட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் விளையாடி உங்களோட கேரக்டரை நல்லா அப்கிரேட் பண்ணி உங்களோட டாப் லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த என்எஃப்டி காரை முதலாவது வாங்கக்குள்ள அந்த என்எஃப்டி கார் உதாரணத்துக்கு $10 வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ கேம்லாம் நிறைய விளையாடி அதை அப்கிரேட் பண்ணி இப்போ கார் டாப் பெர்ஃபார்மிங் காருக்குள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் உங்கள் என்எஃப்டியை நீங்கள் $1000 கூட விற்றுக்கொள்ளலாம். யாரான வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு சொன்னால். ஓகே, எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் கேம் விளையாடக்குள்ள அதில் கிடைக்கிற இப்போ என்எஃப்டி கேம்ஸில் அதில் கிடைக்கிற அசெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் அந்த கேம்ட ரியல் டோக்கனை தருவாங்க, அப்படி USDTயில் தருவாங்க. அப்படின்னு சொல்லி இந்த கேமில் நீங்கள் ரியலாக என்எஃப்டி வாங்கி ரியலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ரியலாக மணி மேக் பண்ணுற மாதிரி நிறைய என்எஃப்டி கேம்ஸ்கள் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் யார் ட்ராப்ஸ் மாதிரி 100% ஃப்ரீயாக எடுக்கலாம். சில என்எஃப்டி கேம்ஸ்கள் ஃப்ரீயாக கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேரக்டர்ஸ்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கேம் விளையாடி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய என்எஃப்டி கேம்ஸ்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு புல் மார்க்கெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போகும். பிஎம் மார்க்கெட்டில் பெருசாக அதில் ஏர்ன் பண்ணுறேன். ஏன்டா பிஎம் மார்க்கெட்டில் அதில் ஏர்ன் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்முக்குரிய அந்த கேம் காயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வேர்த் இல்லாட்டி அதை பெருசாக நிறைய பேர் விளையாட மாட்டாங்க. ஆனால் புல் மார்க்கெட்டில் எல்லா காயின்களுமே பம்ப் ஆகிறதால நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின்கள் நல்ல வேர்த்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சில நேரம் இப்படியும் செய்வாங்க, ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா இப்போ என்கிட்ட பணம் இருக்கணும்னா நான் என்ன செய்வேன், போய்
உள்ளுக்கு இருக்கிற என்எஃப்டிஸ் கொஞ்சத்தை வாங்கி, நான் கேம் விளையாடுற எனக்கு டைம் இல்லை, நான் என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்எஃப்டிஸை வாங்கி யார் நான் கேம் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த என்எஃப்டியை வாடகை கொடுப்பேன். வாடகை கொடுத்தா அவர் கேம் விளையாடுவார். கேம் விளையாடி அதில் ஏர்ன் பண்ணுறதுட்ட 50-50 இல்லாட்டி 40-60 அப்படின்னு நினைப்பேன். நான் 50 வீதத்தை எடுத்துகிட்டு கேம் விளையாடுற ஆளுக்கு 50 வீதம், காரண்ட கேம் விளையாடுறது அவர் லைக் பிஸ்னஸ் மாதிரி அப்படியும் சில கேம்ஸில் செய்வாங்க. ஓகே, ஸோ அந்த என்எஃப்டி கேம்ஸ் என்ன, இதில் பெஸ்ட்டான என்எஃப்டி கேம்ஸ் என்ன இருக்குது, எப்படி என்ன எல்லாம் செய்யலாம்னு சொல்லி HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் கிளியராக படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதில் என்எஃப்டி மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியில் 14 வழியில் எப்படி மணி மேக் பண்ணலாம்னு கூட சொல்லி தந்திருக்கேன். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.